அதுக்காக தாங்க சண்டே வந்து மார்னிங் வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்புவோம். அப்புறம் அதனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து வெந்நி தண்ணி தான் கொடுப்பேன். நானுமே வெந்நி தாங்க குடிப்பேன். அதனால அவளுக்கு வந்துட்டு வெந்நி தண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து அங்கே போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்தோடனே என்ன கேட்பான்னா, மக்கானா கொண்டு வந்தீங்களாம்மா, மக்கானா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சர்ச்சில் வந்துட்டு மக்கானா அந்த சாப்பிட்றது வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பா மடியில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அப்புறம் அங்கே இங்கேயும் ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். 2 பேர் சர்ச்சுக்கு போனோம்னா ஒரு ஆள் தான் மாஸ் பார்க்க முடியும். ஏன்னா வந்து பொண்ணு வந்து என்னோடய பொண்ணை தான் பார்க்கணும். ஏன்னா அவள் பின்னாடியே ஓடிட்டே இருக்கணுங்க. அப்புறம் வந்து தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறையில் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தண்ணியை ஃபில் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து அந்த மக்கான் ரெடி பண்ணி வச்சுருந்தது இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு, இது வந்து பைனாப்பிள் மாதிரி இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து டிமார்ட் கடையில் தாங்க வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டப்பா வாங்கினேன். அந்த டப்பா வந்துட்டு மூடி நம்ம தேடும்போது கிடைக்காது. அதனால மூடி தேடினா டப்பா அது கிடைக்காது. அப்படி மாறி மாறி இருக்கும். அதனால கூட எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அது வந்து இதுவே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. சர்ச்சுக்கு வந்து வெளியில் வந்தோடனே அவங்க வந்து ஒரு பூனைக்குட்டி பார்த்தாங்க. பூனைக்குட்டியை பார்த்தோன்னே ஆள் வந்து வரவே இல்லை. நான் அந்த பூனைக்குட்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ சமாளித்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. பீச்சுக்கு வந்ததுக்குன்னா மீன் வாங்க தாங்க போயிருந்தோம். அப்படியே மீன் வாங்கிட்டு பீச்சையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி வந்தோம். என்னோடய பொண்ணு வேறு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் கடல்கிட்ட போய் நின்றுட்டு கடல் அலை வந்து நம்ம காலை வந்து நினைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அப்படியே பீச்சில் அப்படியே நின்றுட்டே இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்புறம் என்னோடய பொண்ணு வந்து அவங்களுடைய பிஞ்சு காலை வச்சுட்டு, அம்மா இதுதான் என்னோடய கால் தானே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனால் நாங்கள் வந்துட்டு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துடுச்சுங்க. என்ன அப்படின்னா, பைக் வந்து இந்த வெயிலில் நிப்பாட்டாமல் கொஞ்சம் நிழலில் நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு தெருநாய் நின்றுச்சுங்க. அது வந்து கிளம்பும்போது அவங்க கால் வந்து அப்படி அந்த கால் வந்து அதுக்கு மேலே படப்போகுதுன்னு நினச்சிட்டு இவனை வந்து கடிக்கிறதுக்கு போயிட்டு, அப்புறம் எப்படியோ வந்துட்டு அந்த செருப்பு தான் கடிச்சு கொடுத்ததுனால எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, இந்த மாவு வந்து இல்லைங்க. அப்படின்னா மாவு ஆட்டலை. அதனால என்னென்னா, இந்த ராகி சேமியா இருந்துச்சு. ராகி சேமியா எல்லாரும் கிளி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனையும் வந்துட்டு கழுவி வச்சாச்சுங்க. அப்போ எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நாய் வந்து செருப்பை கடிச்சு இழுத்துருச்சு. இருந்தாலும் அவங்க மேலே பட்டிருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க. நான் வந்து இவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், டாக்டரே பார்த்து ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்தோடனே கால் நல்லா வாஷ் பண்ணி டிட்டால் விட்டு கழுவுனாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்து வீடையெல்லாம் தூத்துட்டு, அப்புறம் எங்களோட பொண்ணோட லேட்டஸ்ட் வந்து நான் அங்கேயுமா தாங்க கிடக்கும், அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய பொண்ணு அதே மாதிரி தாங்க பண்ணுவாங்க. திருப்பி மறுபடியும் அதை போடுறதும் எடுக்கிறதுமா தான் இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி அந்த சண்டே வந்து என்னென்னா, புதுநன்மை ஒரு வீடு இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி வந்து சமைக்கலைங்க. மத்தியானம் வெளியில் தான் சாப்பிட போனோம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். அதையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் போய் வந்து பிரியாணி வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு இந்த அன்றைக்கி தேயிலை போட்டேன். தேயிலை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாய் கடிச்சு அந்த இது இழுத்தனால ஊசி போட போயிட்டாங்க. ஊசி போட்டு வர வழியில் டாக்டர் வந்து கண்டிப்பாக ஊசி போடுன்னு சொன்னாங்க. திருநாயினால அது ஓரளவு பல்லு தான்